H1B விசா கட்டணத்தை அமெரிக்க அரசு $1,00,000 அதிகரித்துள்ளது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் ஆகும். இவ்வளவு பணத்தை விசாவுக்கு செலவிட்டு பொறியாளர்களை இந்தியாவிலிருந்து அழைத்துச் சென்று அமெரிக்காவில் பணியில் ஈடுபடுத்துவது தங்களுடைய தொழிலுக்கு ஏற்றதாக இருக்காது என ஐடி மற்றும் சாப்ட்வேர் நிறுவனங்கள் கருதுகின்றன. இதுவரை H1B விசா கட்டணம் $1,000 அதாவது 90,000 ரூபாயாக இருந்ததால் இந்திய நிறுவனங்கள் இந்த பணத்தை செலுத்தி தங்களுடைய பொறியாளர்களுக்கு விசா பெற்று வந்தன. H1B விசா கட்டணத்தை $1,00,000 அதிகரித்துள்ள நிலையில் உடனடி தாக்கத்தை கட்டுப்படுத்த இந்திய ஐடி நிறுவனங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். முதற்கட்டமாக H1B விசா உள்ள பொறியாளர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டாம் என இந்திய ஐடி நிறுவனங்கள் அறிவுரை வழங்கி வருகின்றன. இரண்டாவதாக H1B விசா உள்ள இந்திய பொறியாளர்கள் விடுமுறையில் அமெரிக்காவை விட்டு வெளியே வந்திருந்தால் உடனடியாக அமெரிக்கா திரும்ப அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் புதிதாக H1B விசா மூலம் பொறியாளர்களை பணிக்கு சேர்க்க இயலாவிட்டாலும் தற்போதுள்ள H1B பொறியாளர்களை இழக்காமல் இருக்க இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களும் இதே நடவடிக்கையை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. H1B விசா விவகாரம் குறித்து அமெரிக்க அரசுடன் விரைவில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஐடி நிறுவனங்கள் கருதுகின்றன. அடுத்த வாரம் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வாஷிங்டன் செல்கிறார். அங்கே அவர் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்து H1B விசா விவகாரம் குறித்தும் இந்திய ஐடி நிறுவனங்களின் கருத்துக்களை தெரிவிப்பார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடர பியூஷ் கோயல் தலைமையில் இந்திய குழு அமெரிக்கா புறப்பட தயாராக உள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுடன் H1B விசா விவகாரத்தையும் அமெரிக்க அரசுடனான பேச்சுவார்த்தையில் இணைக்க வேண்டும் என ஐடி நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. அமெரிக்காவின் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான பிரதிநிதியான பிரெண்டன் லிஞ்ச் சென்ற வாரம் டெல்லியில் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளால் தடைபட்டிருந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை பிரெண்டன் லிஞ்ச் இந்திய பயணத்திற்கு பிறகு மீண்டும் தொடர உள்ளது. அமெரிக்கர்களுக்கே அதிக ஊதியம் கிட்டும் வேலைகள் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி டொனால்டு டிரம்ப் H1B விசா கட்டணத்தை அதிகரித்துள்ளார். இந்த சிக்கல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் பிரதம அதிகாரியான மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐநா மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்கா செல்லும் ஜெய்சங்கர் அங்கே மார்க்கோ ரூபியோவை சந்திக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.